ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, சில நாட்களாக உன் வீட்டிற்குள் யாரோ ஒருவரின் நடமாட்டம் இருப்பதைப் போலவும், யாரோ ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருப்பதைப் போலவும் இருக்கிறது என்று நீ முணங்கிக் கொண்டிருப்பது என் செவிகளுக்கு கேட்டது. அதை என்னவென்று பார்க்கத்தான் உன் தாய் சில நாட்களாகவே பார்த்து கொண்டிருந்தேன், கவனித்து வந்தேன். அப்போது தெரிந்த உண்மையைத்தான் இன்று உன் வீட்டில் நான் சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். தங்கப்பிள்ளையே, நேரம் காலம் சரியில்லை என்றால் வீதியில் போவது கூட நம் வீட்டிற்குள் வந்துவிடும் என்பதைப் போலத்தான் இப்போது உன் வீட்டிற்குள் நடந்து முடிந்திருக்கிறது. தங்கமே, எப்போதும் பிறரைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. பிறரை பார்த்து இது போல எனக்கு வேண்டும், இதை போல நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கை நரகமாகிவிடும். இருப்பதை வைத்துக்கொண்டு அதை மேலோங்கி நினைத்தால் வாழ்க்கை சிறப்பாகும். இருப்பதை வைத்து பிழைத்தால்தான் இதற்கு மேலும் கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே. பேராசை என்பது பெருநஷ்டத்தை கொடுக்கும் என்பது தெரிந்தும் வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் நபர்கள் தனக்காக இல்லை என்றாலும் தன் பிள்ளைகளுக்காக இதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தின் போது எதை காலில் மிதித்தாலும் பரவாயில்லை என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஏறி மிதித்து தள்ளிவிட்டு உயரே வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு மற்றவர்களை பழி தீர்த்து கொண்டு பழி வாங்கும் நோக்கமும் இதனால் தான் வருகிறது. ஒருவர் சிரித்து தன்னுடைய வாழ்வை உயர்த்துகிறார்கள் என்று தெரிந்தாலே அடிவயிறு இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, இவர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்களே, நான் மட்டும் இப்படியே நிற்கிறேனே, என்ன செய்வது? இவனுக்கு மரியாதை கிடைத்து விடுமோ, இவனுக்கு முன்னால் நான் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டியதாகி விடுமோ என்ற எண்ணம் வந்துதான் ஒரு குடும்பத்தை அழிக்க, அந்த குடும்பத்தின் தலையை அழிக்க அவன் செய்வினை என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். இப்படித்தான் இப்போது காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது பிள்ளையே. இந்த ஓட்டத்தில் சிக்கியது உன் பக்கத்து வீடு. ஒருவரால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கும் செய்வினை செய்யப்பட்டு அவர்களின் வீட்டிற்குள்ளும் அநேக பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். யாருக்கு முன்னாலும் தலை குனிந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் எது நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போலத்தான் இருப்பார்கள் அவர்கள். ஆனால் உள்ளே சென்று கேட்டால்தான் தெரியும் அவர்களுடைய பிரச்சனையும் வேதனையும். இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் தாயே? என்னிடம் எதற்காக இன்று இதை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு நான் என்ன செய்வேன்? நானா அவர்களுக்கு தீங்கு செய்தேன்? ஏன் அவர்களை பற்றி இன்று என்னிடம் பேசுகிறீர்கள்? மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று பல கேள்விகளை இப்போது இங்கே வைப்பாய். அன்பு பிள்ளையே, ஒரே ஒரு பதிலை சொல்லத்தான் வந்தேன், பொறுமையாக கேள். இதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன் இது போல பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் தாயே? ஏன் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என்னை பயமுறுத்துகிறீர்களா என்று கூட நீ கேட்கலாம். உன்னை பயமுறுத்துவது என்னுடைய வேலை இல்லை பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை சொல்லத்தான் வந்தேன். நான் சொன்ன எதிலாவது தவறு இருக்கிறதா என்று நீயே கூறு. நடந்ததை சொன்னேன், நடப்பதை சொன்னேன், நடக்கப் போவதை சொன்னேன். இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என் பிள்ளையே? தங்கமே, இப்போதும் அப்படிப்பட்ட உண்மையைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அநேக பிரச்சனைகளை தலையில் சுமந்து நடக்கிறார்கள். அவர்களின் வீட்டிற்குள் அசுத்த ஆவிகளும் இருக்கிறது. ஆனால் அன்று அவள் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வந்த நேரம்
அவள் பின்னே அந்த அசுத்த ஆவியும் வந்தது. உன் வீட்டிற்குள் வந்து அவள் அமர்ந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் அது அவள் அருகில்தான் நின்று உன்னையும் உன் வீட்டையும் பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அவ்வப்போது உன் வீட்டிற்குள் வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது தங்கமே. அவளை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அவளை பிடித்து பிரச்சனைகள் சிக்க வைத்து நிலை குலைய செய்து கொண்டிருக்கிறது தங்கமே. இனி எதற்காகவும் யாரையும் எதையும் தெரியாமல் உன் வீட்டிற்குள் அனுமதிக்காதே. தீபம் ஏற்றி உன் வீட்டிற்குள் சாம்பிராணிகளையும் போட்டு உன் வீட்டையும் சுத்தப்படுத்து. வாசலில் தெய்வத்தின் படத்தை மாட்டு. உன் வீட்டிற்குள் அசுத்த ஆவிகள் வராமல் தடுக்க உன்னுடைய தாய் கையில் ஏந்தி காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பாதுகாத்துக்கொள் தங்கமே. நீ எனக்காக இதை வாங்க வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடந்திருந்தால் இதை நீ வாங்கி உன்னை பாதுகாத்தால் போதும், என்னையும் அனுமதித்தால் போதும். ஓம் சக்தி. நன்றி.